சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலா, 40 வருடமாக இந்த கட்சியில் இருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முடிவுகள் மற்ற கட்சியில் எடுக்கலாம், ஆனால் எங்கள் கட்சியில் எடுக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் அப்படி இருந்தார்கள். யார் என்ன செய்தாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள்தான். அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதை 2026 எல்லோருமே சேர்ந்து பார்ப்போம். 2026 ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி வரவில்லை என்றால் அதிமுக அழிந்துவிடும் என்று தினகரன் கூறுகிறாரே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்வார்கள், அதற்கு நான் எப்படி பதில் கூற முடியும்? எனக்கு கிட்டத்தட்ட 40 வருட அனுபவம் இருக்கிறது. அதனால் நான் எதையும் உடனடியாக சொல்ல மாட்டேன், செய்து காட்டுவேன். எங்களுடைய தொண்டர்களின் முடிவுதான் நிலைத்து நிற்கும். அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் 2026 என தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பாஜக சார்பாக இனிய 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் செழுமையும் வளமும் நிறைந்த தமிழகம் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தால் பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெருகி வரும் போதைப் பொருட்கள் புழக்கம், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி என இருள் சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். வரும் 2025 ஆண்டு தமிழகத்தை பிடித்துள்ள தீமை அகன்று வெளிச்சம் பிறந்திடவும், அனைவர் வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகிடவும், நல் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் ஆண்டாக அமைந்திடவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த கல்வி ஆண்டில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. இதன் நோக்கம் படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதோடு கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியாகும். அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயற்குழு தனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளோடு இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 500 பள்ளிகளை தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையினை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசே அதற்கான கூடுதல் நிதியை ஒதுக்கி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வேண்டும். ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்திட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்துகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் ஆளுநர் RN ரவி சந்திப்பு குறித்து அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்தது குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்ததை வைத்து அவருக்கு வாழ்த்து சொல்லி அரசியல் செய்ய பாஜக தலைவர் அண்ணாமலை முயல்கிறார். ஏற்கனவே தனக்குத்தானே கொடுத்துக் கொண்ட சாட்டை அடிக்க வந்த விமர்சனங்களால் சுருண்டு போய் கிடந்த அண்ணாமலை அதில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்காக விஜய் ஆளுநரை சந்தித்ததை வழிய சென்று வரவேற்கிறார். நடிகர் விஜய் திராவிட மாடல் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்ததால் அவரால் திமுகவிடம் கோரிக்கை வைக்க முடியவில்லை. எனவே மாணவிக்கு நேர்ந்த துயரம் குறித்து ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார். இது அவரது அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆளுநர் ஒரு சூழ்ச்சிக்காரர், RSS சித்தாந்தங்களை பரப்பி வருபவர். அந்த சூழ்ச்சி வலைக்குள் நடிகர் விஜய் சிக்கிவிடக்கூடாது. பாஜகவின் சூழ்ச்சி வலைக்குள் விஜய் சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை பாராட்டியுள்ளார். மாணவிக்கு நீதி கேட்டு சென்ற விஜய் மகுடிக்கு மயங்க மாட்டார் என நம்புவோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை பற்றி விமர்சித்ததற்காக பாஜகவினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் SP சேகர் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு பிடித்த சாபக்கேடு அண்ணாமலை. அவர் சவுக்கால் அடித்ததை பார்த்து எங்கள் வீட்டில் பயங்கர காமெடி, குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்த இந்த சவுக்கடி சீனை எல்லா காமெடி சேனலிலும் போட்டால் அண்ணாமலைக்கு பிரபலத்தன்மை கிடைக்கும். தமிழக பாஜக தொண்டர்களை எனக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிடுவது போல என் தொலைபேசி எண்ணை பொது தளங்களில் வெளியிட்டு எனக்கு மிரட்டல்கள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அலைபேசி எண்ணை பொது வெளியினில் என் அனுமதியின்றி போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு தகுந்த பாதுகாப்பையும் அச்சுறுத்தல் ஏற்படுத்த தூண்டியவர்கள் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது வேறொரு நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். இதனிடையே தாமாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் தேசிய மகளிர் ஆணையமும் சென்னையில் முகாமிட்டு விசாரித்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பாஜக தரப்பிலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டால் தங்களது கருத்தினை கேட்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
தமிழக அரசு பொங்கல் பரிசாக 30,000 ரூபாயை வழங்க வேண்டும் என அதிரடியாக கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2025ஆம் ஆண்டு அதிமுகவிற்கு எழுச்சியான ஆண்டாக இருக்கும். 2025ஆம் ஆண்டில் விடியா அரசிடமிருந்து தமிழக மக்களுக்கு விடியல் கிடைக்கும். தமிழக மக்களுக்கு விடியல் கிடைப்பதற்கான பயணத்தை அதிமுக முன்னெடுத்து செல்லும். 2025ஆம் ஆண்டு அதிமுகவிற்கு எழுச்சி தருகிற ஆண்டாகவும் மகிழ்ச்சி தருகிற ஆண்டாகவும் திகழும். திமுக அரசு உண்மையாகவே மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 30,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.